ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி சண்டே. ஸோ ஸ்பெஷலாக ஒரு மட்டன் பிரியாணி பண்ணலாம் வாங்க. ஸோ குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் ஒரு 100 ml, அப்புறம் கடலெண்ணெய் ஒரு 100 ml ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பைசஸ் ஆட் பண்ணுங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பிரியாணி இலை. ஸோ இதெல்லாம் முக்கியமான ஸ்பைசஸ். இதை ஆட் பண்ணுங்கள். இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயத்தை போட்டு வதக்க ஆரம்பிங்க. வெங்காயம் நீங்கள் போட்டு வதக்குனதுக்கப்புறம் அது நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதக்கினா போதும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் போடுறோம். மிளகாத்தூள் எப்பவுமே நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரியாணியில் கலர் வரும். நம்ம எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் இதில் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ அதுக்கப்புறம் 2 பீஸ் க்ரீன் சில்லி நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். அதையும் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் புதினா இலையை ஆட் பண்ணுங்கள். இதில் புதினா இலை ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இப்போ நம்ம தக்காளியெல்லாம் ஆட் பண்ணுறோம். தக்காளி வந்து ஒரு 6 to 7 பீசஸ் நான் மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் நேரமாக வதக்கணும். இப்போ நம்ம இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் தான் பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணுங்கள், பாஸ்மதி ரைஸை தனியாக கொஞ்சம் ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுடுங்க. ரைஸை அதை வதக்கி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அதில் கொத்தமல்லி ஆட் பண்ணணும். கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து நம்ம தயிரையும் மிக்ஸ் பண்ணணும். ஸோ தயிர் நம்ம சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் நம்ம இதை தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் குக்கர் மூடிட்டு நல்லா வேக வச்சுடுங்க. நம்ம வந்து ஆல்ரெடி மட்டனை வந்து தனியாக வேக வச்சிட்டோம். நம்ம தனியாக வேக வச்சதுனால அந்த வாட்டரை நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி மட்டன் வேக வச்ச தண்ணி யூஸ் பண்ணோம்னா பிரியாணியோட டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம இப்போ மட்டன் சூப் இதில் ஊற்றிட்டோம். ஸோ ஊற்றினதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அதை தனி ஒரு அடுப்பில் 15 மினிட்ஸ் அது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். ஸோ இந்த பிரியாணிக்கு வந்து உப்பு எவ்வளோ ஆட் பண்ணணுங்கிறது நீங்கள் எப்போவுமே ஆட் பண்ணால் தான் கரெக்டாக வரும். ஸோ என்ன பண்ணுங்கள், ஸ்பூனை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் இதில் டேஸ்ட் பாருங்கள். உங்களுக்கு லைட்டாக உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அடுத்தது நீங்கள் ரைஸ் ஆட் பண்ணும்போது இந்த உப்பு அதோட ஈக்குவல் ஆகும். ஏன்னா நம்ம ரைஸில் வந்துட்டு உப்பு ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போ நீங்கள் போடுற உப்பு தான் உங்களுக்கு பிரியாணியில் பின்னாடி டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இன்னொரு அடுப்பில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தண்ணி ஊற்றிட்டு சாதத்தை வடிக்கிறதுக்கு தண்ணியை சூடாக்குங்க. அடுப்பில் தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அந்த பாஸ்மதி ரைஸை போடுங்க. போட்டுட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் வரைக்கும் தான் அந்த பாஸ்மதி ரைஸ் அதில் வேகணும். அதுக்கு மேலே வெந்தால் அது உடஞ்சிரும். ஸோ 4 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் அதை தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுருங்க அந்த ரைஸை. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சாதமும் நான் வேக ஆரம்பிச்சிருச்சு. அந்த சைடு பிரியாணி இதுவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ சாதம் நல்லா வெந்துருச்சான்னு பார்க்குறது கொஞ்சம் லைட்டாக எடுத்து பாருங்கள். நீங்கள் ஆக்சுவலாக போட்ட பிரியாணி அந்த ரைஸோட லென்த்தை விட இப்போ வந்து நல்லா வெந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துருங்க. ஸோ அதை வடிகட்டி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், பக்கத்தில் கொதிச்சுட்டு இருக்கிற அடுப்பில் நீங்கள் சாதத்தை போட்டுருங்க. சாதத்தை போட்டதுக்கப்புறம் அந்த சாதத்தை கரெக்டாக அந்த மட்டம் வரைக்கும் கொண்டு வாங்க. தட் மீன்ஸ் அது கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணால் தண்ணி தெரிகிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் சாதத்தை வேக வச்சுருப்பீங்கள்ல, அந்த தண்ணி எடுத்து ஊற்றுங்க. பச்சை தண்ணி எடுத்து ஊற்றிடாதீங்க. ஸோ அந்த சூடான தண்ணி எடுத்து ஊற்றிட்டு இந்த மாதிரி சமப்படுத்திடுங்க. சமப்படுத்தி முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், குக்கரை மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸுக்கு நல்ல ஃபுல் ஃப்ளேமில் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் அது வேக விட்டுருங்க. 20 மினிட்ஸ் அது வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் எடுத்து கீழே வச்சுடுங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், வேணுங்கிறவங்க நெய்யை மேலாப்பில் கொஞ்சமாக நீங்கள் அதில் ஊற்றி விட்டுக்கலாம். நெய் தேவைப்படணும்னு நினச்சிங்கன்னா மேலே ஊற்றி விடுங்க. ஸோ இதுதான் நம்ம சண்டே ஸ்பெஷல் பிரியாணியோட ரெசிபி. நீங்களும் இதை ட்ரை பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் கீழே சொல்லுங்கள். ஸோ சிக்கன் 65, சிக்கன் கிரேவி, ரைத்தா, மட்டன் பிரியாணி, இதை விட பெஸ்ட்டு சண்டே இருக்கவே முடியாதுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். உங்களை நான் இன்னொரு vlogல மீட் பண்ணுறேன். பை பாய்.